வேலூர் மாவட்டம் படப்பாக்கத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அதன் நேரலை காட்சிகள். மக்களை சந்தித்து நாங்கள் இதனை செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்து மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டி வருகின்ற மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வேண்டுவதற்காக பிரச்சாரம் செய்கிறார். அவரை பற்றி விமர்சனம் செய்தார். என்னுடைய வயது என்ன, உன்னுடைய வயது என்ன, அவருடைய திறமை என்ன, உன்னுடைய திறமை என்ன என்று பார்க்கிறேன். அவர் உழைத்தால் இன்றைக்கு இந்த கட்சிக்கு நிறுவனமாகிறார். அப்படியா வந்த உங்க அப்பா திமுக தலைவர், திமுக முதலமைச்சர், அந்த கொள்ளைப்புறத்தின் வழியாக நானே திமுக தலைவராக. அதே போல நானும் அப்படித்தான். நான் ஒரு விவசாயி. விவசாயி தமிழ்நாட்டு ஆளக்கூடாதா? எவ்வளவு போராட்டம், ஒரு போராட்டமா 2 போராட்டம், 2 வருஷமா போராட்டத்தை பார்க்கறதுக்கே சரியா போச்சு. தினந்தோறும் போராட்டம், எப்படியாவது ஒரு போராட்டத்தை திட்டமிட்டு தூண்டி விட்டுருவாரு. பின்னால் இருந்து அந்த போராட்டத்தை தூண்டிப்பார். அத்தனை போராட்டத்தையும் எதிர்கொண்டு போராட்டங்களை அழைத்து பேசி சமாதானப்படுத்தி தீர்வு போராட்டம் நடத்துறது ஒரு நல்லதுதான். என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு. 2 வருஷமா பெரிய அனுபவத்தை மூலமா தெரிஞ்சுக்கிறேன். நீங்க எத்தனை போராட்டம் நடத்தினாலும் ஒன்னும் வெற்றி கொள்ள முடியாது. ஏன்னா நீ உழைச்சி வந்துருந்தது தானே அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா இங்க இருந்து கஷ்டப்பட்டு படிப்படியா வந்து நான் இங்க வந்திருக்கிறேன். அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். ஆனா அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. அதே நாட்டு மக்களுக்கு தெரியாது. நாட்டு மக்களுக்கு இந்த பிரச்சனை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு வந்தவன் கொல்லப்புறத்தின் வழியாக தலைவராகிவிட்டார். அதே மக்களை சிந்திக்காத ஒரு திமுக தலைவர் கூட என்னை பற்றி அவதூறாக பேச்சு பேசுறேன். நான் ஏதோ போய் வடநாட்டில் கொலையடிச்சு கொலை செஞ்ச மாதிரியும் பத்திரிகைகள் வெளியிட்டாரு. எல்லா இடத்திலையும் பேசுறாரு. இப்ப நான் வரும்போது என்னுடைய உதவியாளர் நம்முடைய செல்போன்ல காட்டுறேன். எல்லா டிவியிலும் ஓடிட்டு ஸ்டாலின் திட்டமிட்டு என் மீது பழி சுமத்துவதற்காக போடப்பட்ட நாடகம் அம்பலமாய் சயன் மதன் 2 பேரும் ஹோட்டல்ல போய் பேசிட்டு ஒரு நிறுவனத்தில் பேசிட்டு எப்படி எடப்பாடி பழனிசாமியை இந்த சதித்திட்டத்துல இணைக்க முடியும், இந்த கொடநாடு வழக்கில் எப்படி அவன கேஸ்ல சேர்க்க வேணும்னு ஸ்டாலினுடைய தூண்டுதலின் பேர்ல ஹோட்டல்ல பேசிட்டு காட்சி தொலைக்காட்சியில் வந்துட்டு தர்மம் நீதி உண்மை வெல்லும்னு சொன்ன எனக்கு அப்பவே சந்தேகம். ஏப்பா இவ்வளவு பேசிட்டு எனக்கு ஒரு சந்தேகம். ஸ்டாலின் தூண்டில் பேரில் தான் இந்த கூலிப்படை போய் கொள்ளையடித்து கொலை செய்தோம் என்று நான் கருதுகிறேன். மக்களும் சந்தேகப்படுறேன். ஏன்னா சயன் மதனை கைது செய்யப்பட்ட பொழுது நீதிமன்றத்தில் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் சாமி உங்களுக்கு கூலிப்படைக்கு என்ன சம்பளம், தீவிரவாதிக்கு கொலைக்காரத்துக்கு என்ன சம்பளம்? இந்த சம்பவம் எல்லாம் கேரளாவில் நடந்திருக்கு. இந்த கூலிப்படைகளை யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்க? கற்பழிப்பு வழக்கில் ஈடுபட்டது, ஆள் கடத்தல ஈடுபட்டது, கொலையாரை போதைப் பொருட்கள் கொண்டு போய் வித்தவர், இவனுக்கு ஜாமீன் எடுக்கிறாங்க. இவர்களுக்கு ஜாமீன் எடுக்கிறாங்கன்னா எந்த டாக்டர் ஜாமீன் எடுக்கிற? சிந்தித்து பாருங்க. சந்தேகம் வருது. இதையெல்லாம் அம்மாவுடைய அரசு தீவிர விசாரணை செய்து இந்த கொலை சம்பவத்திலே, இந்த கொள்ளையடிக்கும் சம்பவத்திலே ஸ்டாலின் ஈடுபட்டிருக்கிறார் என்று சந்தேகம் இப்பொழுது வலுத்து வருகிறது. அதை அம்மாவுடைய அரசு தீவிரமாக விசாரிக்கப்படும் என்ற செய்தியை நேரத்திலே தெரிவிக்கிறது. நீ எங்கேயும் பேச முடியாது. எல்லாம் வெளியே வந்துட்டு உங்க பூரா வெளியில வந்துட்டு. ஆகவே இப்படி பித்தலாட்ட அரசு ஓட்டு வாங்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க திமுக. அந்த தலைவரே எப்படி பேசுறாங்க, தொண்டை எப்படி இருப்போம் எண்ணி பாருங்க. அதுக்கு திமுக யூடியூப் அழகு நிலையத்தில் உள்ள போது பெண்கள் அடிக்கிறோம்.
கடை புரோட்டா கடையில போய் பயிர் பிடிக்க நல்லா சாப்பிடுறான், மூக்க பிடிக்க சாப்பிடுறான். சாப்பிட்ட பிறகு பிள்ளை கொடுக்க மறுக்கிறான். அதுக்கு உண்டான தொகையை உரிமையாளர் கேட்டா அவனை போட்டு நையா. அதே போல செல்போன் கடைக்கு போனா செல்போன் வாங்கிக்கிறான். அந்த செல்போன் உரிமையாளர் அதுக்கு பணத்தை கேட்டா என்னங்க நியாயம்? எதிர்கட்சியில் இருக்கும் போது இப்படி ரவுடித்தனம் பண்றாங்க. ஆளுங்கட்சி வந்தா என்ன பண்ணுவோம்? அதே பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும், பெண்கள் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது அம்மாவுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி, சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுது. அதே